சேனலில் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் இது சம்பந்தமாக நமக்கு வாழ்க்கையில் வாழ்வதற்கான பல விஷயங்களை நம்ம எப்படி ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் வாழ்ந்திருக்கோம், பாரம்பரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு பிரதிபலிக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்ற பஞ்சபூதங்கள் மற்றும் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் உயிருள்ள உயிரற்ற இப்படி அனைத்து ஜீவராசிகளோடும் சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தில் பாடியிருக்க மாதிரி நம்ம எல்லாரும் அனைத்தோடும் சேர்ந்து அனைத்து சுவைகளையும் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறான வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி கொடுத்த இந்த விஷயங்களை தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி புது வருடம், தமிழ் புது வருடம். ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அந்த நாம சங்கீர்த்தனம், அந்த பக்தி மார்க்கம் அப்படின்றதில் சரணாகதித்துவம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல நிறுத்தி நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நம்மளோட பாவங்களை துடைத்திட ஒரே ஒரு நம மட்டும் போதுமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு நம சொன்னாக்கா நம்ம பாவமெல்லாம் தொடர்ந்துடுமா அப்படின்னா, இதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு சின்ன கதையை நான் சொல்லி ஆகணும். அதாவது மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் ஸ்ரீமான் முக்கு லக்ஷ்மி நரசிம்மாச்சார். அவர் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பலவிதமான நரசிம்ம யஜ்யங்களை செய்து அவர் நரசிம்மனாகவே வாழ்ந்து இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த ஆன்மீக சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அந்த உபன்யாசத்தில் ஒரு சின்ன கதை சொல்லுவார். அதாவது விஜயவாடா அவர் பேஸாக இருந்ததுனால, அவர் அங்கே இருந்ததுனால ரொம்ப வேடிக்கையாக ஒரு கதையை சொல்லுவார். கோயிந்தோ கோயிந்தோ கோயிந்தோ, அதாவது தெலுங்குக்காரங்கள் தமிழ் பேசினாக்க எப்படி இருக்கும், கோவிந்தோ கோவிந்தா அப்படின்றத அவங்க கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்லுவானாம். அந்த மாதிரி கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் போயிட்டு வந்துட்டு இருந்தாராம். அந்த கிருஷ்ணா நதியிலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு கரையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாருக்கு தண்ணி இறைத்து கொண்டு இருந்தாராம். இந்த மாதிரி அது பிள்ளையாராக இருக்கட்டும் ஏதோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் அவரை வழி நிறுத்தி, என்ன கோவிந்தாப்பா, அது கோவிந்தா கோவிந்தா இல்லைப்பா அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு தவறை திருத்திட்டு போயிட்டாராம். அன்றைக்கி ராத்திரி அவருடைய கனவில் அந்த பரமாத்மாவான ஸ்ரீனிவாச பெருமாளை அவதாரம் பண்ணி, ஏன்பா நீ அவனை தப்பு திருத்தின, அவன் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதே ஒரு வித மதம் இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவனை நீ கோவிந்தான்னு சொன்னேன், அவன் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு போயிட்டான். அந்த கோவிந்தான்ற நாம சங்கீர்த்தனமே இப்போ நான் கேட்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த நாம சங்கீர்த்தனமே யாரும் சொல்கிறது இல்லையா, ஏதோ அவன் தவறோ தப்போ அந்த கோவிந்தா அப்படின்றத சொல்லின்னு இருந்தான். இன்றைக்கி அந்த நாம சங்கீர்த்தனமே கேட்க முடியாமல் போயிடுது, ஒன்றால் எனக்கு இது ஒரு இது வந்ததுன்னு சொன்னாராம். உடனே இந்த பக்தர் ஓடி போய், அப்பா நீ கோவிந்தான்னு திருத்திக்க வேண்டாம், நீ அதை சொல்லி பழகவும் வேண்டாம், நீ எப்பவும் எப்படி சொல்வியோ அந்த மாதிரியே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதாக வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார். என்னென்னா, நாம சங்கீர்த்தனமே செய்யறதில்லை, அது குறைந்து போயிடுது அப்படின்றதுக்கு இது வேடிக்கையான ஒரு கதையாக அவர் சொல்வார். ஸோ அந்த மாதிரி இந்த நம அப்படின்னு சொல்கிறது கூட குறைஞ்சி போச்சு. அதாவது நாம சங்கீர்த்தனம், பெருமாளுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆகையினால தான் இதே முக்கு லக்ஷ்மி நரசிம்மாச்சார் தான் இன்னொரு ஒரு இடத்துல இது கோடிட்டு காட்டிருப்பார். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்பொழுது ஏன் பகவத் பெயராக வைக்க வேண்டும் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி வேடிக்கையாக சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனமே இல்லாமல் போயிடுமோன்னு பயம் வந்துடுத்தான். அதனால் எல்லாரும் போய் நாராயணன்கிட்ட முறையிட்டாலாம், வர பூலோகத்தில் நாம சங்கீர்த்தனமே இல்லை, இதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கு பெருமாள் ஒரு உபாயம் பண்ணாரா. என்ன உபாயம் பண்ணான்னா, நீங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பகவத் பெயராக வச்சு கூப்பிட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் உள்ளம் உருக மனம் உருக பெருமாள் பெயரை சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுவதன் மூலமாவது நீங்கள் பகவத் நாம சங்கீர்த்தத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால தான்
கோவிந்தன், முருகன், மயில்சாமி, ராமசாமி, இப்படி இவ்வாறான பெயர்களை வந்து நம்ம வச்சோம். மகாலட்சுமி, மைத்திலி அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி பெயர் வச்சோம் அப்படின்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல் கான்ஷியஸ்லி இல்லைன்னா கான்ஷியஸே இல்லாமல், பக்தியோடு இல்லைன்னா பக்தியே இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நாம சங்கீர்த்தனம் சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் குழந்தைகளுக்கு பெருமாளுடைய பெயரை நம்ம வைக்க வேண்டும், கடவுள் பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டைலாக கூப்பிடணுமா. அப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு குழந்தைக்கு போகும்போது அவளுடைய வாயில் குழந்தையோட பெயர் நுழையணுமா அப்படின்னு சொல்லி 2 லெட்டரில் வைக்கிறேன், 3 லெட்டரில் வைக்கிறேன்னு இவாள் கூப்பிட்ற வாய்க்கே நுழையவும் இல்லாமல் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தமிழ்லேயும் எழுத வராமல் இங்கிலீஷ்லேயும் எழுத வராமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வாயிலையும் நுழையாது, கூப்பிடவும் முடியாது. அப்படிலாம் இந்த காலத்தில் வந்து பெயர் வச்சுட்டு பெயின் இருக்கா, அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது. இதில் போய் அர்த்தத்தை தேடினா அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும்னு அர்த்தம், இது வந்து இந்தியன் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து ஒரு கொரியன் லாங்குவேஜு, இது வந்து ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜு, இது வந்து ஒரு ஜப்பான் லாங்குவேஜு, அந்த லாங்குவேஜில் இதுக்கு இந்த அர்த்தம்னு என்ன ஒரு தலையெழுத்து பார்த்தீங்களா. பெருமாள் வந்து நமக்கு சுலபமாக வழி பண்ணி வச்சுருக்கார். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவத்தோடைய அனுகிரகத்தோடு அந்த பகவான் சம்மந்தப்பட்ட இதோடு நம்ம இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி பலவிதமான நிகழ்வுகளை வந்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கா. ஆனால் இந்த காலத்தில் நாம் வந்து மாடஸ்ட்ரின்ற பெயரில் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் வளர்க்குறோமோ இல்லையோ அர்த்தமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு இது வந்து ரெண்டாவது ஒரு உதாரணம். இப்போது நம் பாவங்கள் தொலைத்திட ஒரே நம மட்டும் போதுமே நம்ம அப்படின்றத தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த நம அப்படின்றது என்னென்னா, ஒருவன் வந்து எம்பெருமானிட்ட போய் வேண்டி நின்றானா, எத்தனையோ விதவிதமான பிறவிகள் எடுத்து அளவில்லாத பாவங்களை செய்துள்ளேன், பிறவிகள் எடுத்து அளவில்லாத பாவங்களை செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, என்ன ஆசை சொல்லுன்னு பெருமாள் கேட்டாரான். அதுக்கு அவன் வந்து சொன்னானா, நான் செஞ்ச அனைத்து பாவங்களையும் எனக்கு வந்து ஒரு மூட்டையில் கட்டி காமி அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அடியேனோட மொத்த பாவங்களையும் ஒரு மலையை போலாக்கி எனக்கு காட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாரான். பக்தரின் கோரிக்கையை ஏற்று அவன் விழைந்த வண்ணம் அவன் கண் முன்னே அவனோட பாவமலையை காட்டினாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் முன்னாடி அவன் பாவமலையை காட்டினான். அவனுடைய கண்ணின் விழித்திரையை அடைத்து கொண்டு எல்லைகள் விளங்காத ஒரு பெரிய திட்டாக தெரிந்துதான். அந்த பாவமலை எப்படி தெரிஞ்சுதானோ ஒரு பெரிய திட்டு மாதிரி தெரிஞ்சுதான். உன்னை பக்தன் மறுபடியும் முறையிட்டானாம். அடியேனோட கண்ணுக்கு ஒரு பெரு திட்டுதானே தெரிகின்றது, என்னுடைய பெரும் ஜென்மாந்திர பாவம் மலையை முழுதும் தரிசிக்க முடியலையேன்னு. ஒரு சின்ன திட்டு தானே தெரியறது, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது, எவ்வளோ நீளம் அகலம் உயரம் இருக்குதுன்னு என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியலையே அப்படின்னு போய் திருப்பியும் பெருமாள் கிட்ட போய் மழையிட்டானா. எம்பெருமான் சொன்னானா, உன் பாவ மலையை முழுவதும் நோக்கிட இந்த பிறவி மட்டும் உனக்கு போறவே போராது குழந்தாய், அடுத்து வரும் பிறவிகளும் சிறிது சிறிதாகத்தான் நீ காண முடியும் அப்படின்னா. இந்த பக்தன்கிட்ட பெருமாள் சொன்னாராம், உன் பாவ மூட்டையை நீ பார்க்கணுன்னு நினச்சேன்னா ஒரு பிறவி போராதரா, பல பிறவி எடுத்தால் கூட சின்ன சின்ன திட்டாக தான் உன்னால் பார்க்க முடியும்னு சொல்லி பெருமாள் சொன்னாராம். இந்த விஷயம் சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு ஞாபகம் வருது, நான் அதை பின்னாடி சொல்கிறேன். இத்தனை பாவங்களை தொலைக்க வழி உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டானா பெருமாள் கிட்ட. அதுக்கு பராசர பட்டர் வந்து வைணவ குருவை ஸ்ரேஷ்டரிடம் கேட்டார்களாம். அதாவது இவ என்ன பண்ணா, இத்தனை பாவங்களை தயிக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்டானா, பராசர பட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ரேஷ்டர்கிட்ட போய் கேட்டானா. அவர் ராமாயணத்தில் உள்ள ஒரு சரித்திர கதையை வந்து சொன்னாராம். இதுதான் கனெக்ஷன். ராமபிரான் வந்து கடலை கடந்து இலங்கையை அடைய வேண்டும். அதாவது சீதாதேவி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ராமபிரான் வந்து சேத்து சமுத்திரம் அந்த அங்கே போயாச்சு. அங்கே போய் அந்த கடலை வந்து கடக்கணும். அதுக்கு 3 இரா பகலாக கடற்கரையில் வந்து காத்துட்டு இருந்தாராம் அந்த கடலை வந்து கடக்கிறதுக்காக வேண்டி. அவரோட எண்ணம் அறிந்தும் அந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணாராம், அவனுக்கு வந்து வழியே உடையலை, கடல் வந்து வழியே வந்து உடலையான். ராமபிரானுக்கு ரொம்ப 3 நாள் ஆச்சு, நான் வந்து சீதாதேவியை தேடி அலைஞ்சி வந்துட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும், நான் ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்னு உனக்கு தெரியும், இன்னமும் எனக்கு வழி விடாமல் நீ ஆட்டம் காட்டின்னு இருக்கியான்னு அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்துருத்தான். அதாவது ராமபிரானுக்கே கோபம் வராது. அதாவது சீதாயனம் சொல்லக்கூடிய இந்த ராமாயணத்தில் ராமன் வந்து அவ்வளவு பொறுமைசாலி, அவ்வளவு பொறுமைசாலிக்கே கோபம் வர அளவுக்கு சமுத்திரராஜன் நடந்துட்டானா.
அப்போது என்ன பண்ணாராம், கோவத்தில் ஒரு பெரிய அம்பு எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த கடல் மேலே விட்டாராம். அதுக்கு பேர் ராமபானம்னு பேர். அந்த ராமபானம் போய் கடலில் விழுந்த நாளைக்குமே அது என்னமா பிளந்துட்டு போச்சாம் பாருங்க. அது வந்து சொல்லி வர்ணிக்க இயலாது. அது நம்ம வர்ணிக்க ஆரம்பித்தா இந்த அப்படின்றதுக்கான விஷயம் போகாது. அதில் ராமபிரான் வந்து விட்டுறான். உடனடியாக என்ன பண்ணுறான், சமுத்திரராஜன் வந்து ராமபிரானுடைய காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். உங்களோட மனசு புண்படும்படி நான் நடந்துட்டுனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சரிப்போ நான் விட்ட பானத்தை நான் திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரோ அதை வந்து திசை திருப்ப சேர்ந்தாராம். இதை தான் சகஸ்ரநாமத்தில் நம்ம வந்து சொல்லுவோம், துவத்திய சோஸ்திரத்திற்கு உரியவன், துவயம் ஸ்தபம் ஸ்வத்சப்பிரியன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சகஸ்ரநாமத்தில் வரும். அப்படின்னா என்னென்னா, பெருமாள் வந்து நாம சங்கீர்த்தனம் சொன்னால் அவனுக்கு வந்து பிரியனாயிடுறானா. அந்த மாதிரி ராம சங்கீர்த்தனம் சொல்லி கோவிந்தாய நம, கேசவாய நம அப்படின்னு சொல்லி ஒரு பூவை நம்ம போட்டாலோ ஒரு துளசியை போட்டாலோ பெருமாள் வந்து அகம் மகிழ்ந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுவாராம். இந்த மாதிரி இவன் வந்து ராமபிரானுடைய காலில் வந்து விழுந்து கோவிந்தாய நமன்னு சொன்ன உடனேயும் ராமபிரான் வந்து அவருடைய கோபத்தை மறந்து சமுத்திரராஜனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் ராமாயணத்தில் நடந்திருக்கு. எந்த பாஷையானாலும் சரி, எப்படி வேணுமானாலும் சரி, எந்த விதமான அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோவிந்தா அப்படின்னு சொன்னாலும் சரி, கோவிந்தா அப்படின்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா, சிவா சிவா, ஈஸ்வரா ஈஸ்வரா அப்படின்னு நம்ம எதான ஒன்று வந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு திருத்துழாயை கொண்டு ஒரு புஷ்பத்தை கொண்டு கோவிந்தாய நம, கேசவாய நம, மகாலட்சுமி நம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சமர்ப்பித்தோமே ஆனால் பெருமாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். பிரானை எண்ணி அவனுடைய நாமம் எதுவும் அதுவே அன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு கோவிந்தா சொல்லி நம்ம சமர்ப்பித்தாலே போகிறோம். அவர் வந்து போய பிழையும் முந்தைய பாவங்களையும் புகுதருவான் என்றலும். அதாவது நாச்சியார் வந்து சொல்கிறார், அதாவது ஆழ்வாரில் வந்து ஆண்டாள் வந்து ஒஸ்தியானவ. அவள் வந்து திருப்பாவையில் சொல்கிறார், என்ன சொல்கிறா, பல தலைமுறைகளை சொல்லக்கூடிய கோதை நாச்சியார் என்ன சொல்கிறா, போய பிழையும் முந்தைய பாவங்களும் அப்படின்னா போய பிழையும்னு என்ன, முந்தைய பாவங்களே புகுதருவான் நின்றனவும், அதாவது எல்லா விதமான பாவங்களையும் போற்றி உன்னை வந்து ஏற்றுக்கொள்வான், உனக்கு மோட்சத்தை அருளுவான். அதுதான் நாம சங்கீர்த்தனம் என்பது. அதுதான் நம அப்படின்றது. எந்த பேரை வேணாலும் சொல்லுங்கள், அதோடு சேர்ந்து நம அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அனைத்து பாவங்களும் போய்விடும் அப்படின்றது தான் இந்த நம அப்படின்னு சொல்லக்கூடியது. இனி வரும் பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், செய்த பாவங்கள், இவை அனைத்தையும் போக்கி எனக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்து மோட்சம் அணுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேசவாய நம, கோவிந்தாய நம, நாராயணாய நம, மகாலட்சுமியை நம அப்படின்னு சொல்லி இந்த நம அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளோட அனைத்து பாவங்களும் விலகி நமக்கு மோட்சம் கிட்டும் என்பது உறுதி அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கதைகள், இந்த ஒரு சின்ன எபிசோடு. பாவங்கள் நம்மை விட்டு விலகும், அதாவது நம்ம அப்படின்னு சொன்னாலே பாவங்கள் தொலைத்திட ஒரே வழி அப்படின்றத சொல்லி இன்றைக்கி இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோடு மீண்டும் நாம் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.